அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, டிஃபன் சாம்பார் ரொம்ப ஹெல்த்தியாக சிம்பிளாக வீட்டிலேயே எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரத்தில் சிறுபருப்பு எடுத்திருக்கேன். சிறுபருப்பு மட்டும் போட்டு டிஃபன் சாம்பார் செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதனால் இப்போ வாஷ் பண்ணிக்கலாம். இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம சேர்த்திக்கலாம். நான் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பல் பூண்டு, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ், அதுக்கப்புறம் தக்காளி. இதில் நம்ம புளியெல்லாம் சேர்த்து போகிறது கிடையாது, தக்காளி மட்டும்தான். ஸோ பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடலாம். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு தான் நான் அடுப்பையை பற்ற வைக்கிறேன். இதை நீங்கள் குக்கரில் கூட வச்சு ஒரு விசில் எடுத்துக்கலாம். நான் இப்படியே வேக வச்சிடுவேன், பேரலில் ஏதாவது வேலை பார்த்துட்டே. ஸோ காலையில் இது பாட்டில் இது நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. சிறுபருப்புங்கிறதுனால இது சீக்கிரமாகவே வெந்துடும். நம்மளுக்கு கண்டிப்பாக குக்கரில் வேக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. தேவைப்பட்ட உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லாவே ஓரளவுக்கு காய்கறி எல்லாமே வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். எப்போவுமே நம்ம கடைசியாக தாளித்து கொட்டினோம் அப்படின்னா அந்த குழம்பு முடிகிற வரைக்கும் அதோடய ஃப்ளேவர் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1.5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு போட்டுக்கிட்டேன். கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிட்டேன். சீரகம், அப்புறம் கருவேப்பிலை. இந்த எண்ணெயிலே நம்ம மசாலா, அதாவது சாம்பார் தூள், மஞ்சத்தூள், இது ரெண்டுமே லைட்டாக வணக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கருகிடக்கூடாது. ரொம்ப சிம்மில் வச்சு வணக்கி விட்டுட்டிங்கன்னா இதோட டேஸ்ட் ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சாம்பாரை இதில் கொட்டிடலாம். பருப்பு, காய்கறிலாம் போட்டு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை இப்போது இது கூட நல்லா ரெண்டும் மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம தேவையான அளவு, நம்மளுக்கு சாம்பார் எந்த அளவுக்கு வேணுமோ, தண்ணி பத்தலை அப்படின்னா நீங்கள் ஊற்றிக்கோங்க. தண்ணியே இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இதுக்கு நம்ம அரிசி மாவு, அதாவது தோசை மாவு இல்லைன்னா இட்லி மாவு, நம்ம அன்றைக்கி என்ன டிஃபன் செய்கிறோமோ அந்த மாவு இருக்கும் இல்லையா, அதை ஒரு கரண்டி நல்லாவே எடுத்து போட்டு நீங்கள் நல்லா இந்த மாதிரி கொதிக்கும் போது கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. கொஞ்சம் திக்னஸும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு. நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்காது. இது நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை செஞ்சுட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. பெருங்காயத்தூள் நான் கடைசியாக போட்டுக்கிட்டேன், முன்னாடியே போட்டுருவேன், மறந்துட்டேன். ஸோ தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது நல்லா கொதி திக்காயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிஃபன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் எப்போல்லாம் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்யூ.